ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா ருசியாக எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி வச்சு தான் செய்ய போகிறோம். ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் கிழங்கு வந்து பெருசாக இருக்கனால நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன கிழங்காக இருந்தால் நம்ம கட் பண்ண தேவையில்ல, சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் இந்த பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கல்லுப்பு வந்து திட்டமாக இந்த உருளைக்கிழங்குக்கு தகுந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அப்போ வந்து ருசியாக இருக்கும். அந்த கிழங்குல ஏறி குக்கரில் வச்சாச்சு. ஆவி வந்தோன்னா வெயிட் போட்டுருவோம். ஒரு 5 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். அப்போ தான் அது நல்லா குழஞ்சி வரும். நமக்கு தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கைப்பிடி வந்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு இல்லையா, அதை அப்படியே நம்ம தோல் உரித்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். வெங்காயம் நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், இன்னும் ருசியாக தான் இருக்கும். ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் ஒரு குழி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானவுடனே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு அப்படியே படப்படன்னு பொரியட்டும். ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால் நல்லா வந்து ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பொடி பொடியாக, அதையுமே அப்படியே போட்டாச்சு. போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை போட்டு வதக்கி விடுவோம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து 4 எடுத்துருக்கேன். நல்லா வதக்கி விட்றேன். வதக்கினவுடனே பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தோல் உரித்து, அந்த ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன், ஒரு பவுல் சைஸ். அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி கொடுங்க. அப்படியே கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையுமே போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம் நிறையா சேர்த்துக்காதீங்க, சும்மா ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டாலே போதும் நமக்கு. நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கனால திட்டமாக அளவு வந்து நம்ம சேர்த்துக்குவோம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சிலவங்களுக்கு வந்து தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சிலவங்களுக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக விடுவோம். நம்ம பாருங்கள், அப்படியே நல்லா கொதிக்குது. இப்போ வந்து மூடி வச்சுருவோம். நம்ம அதுக்குள்ளே நம்மளுடைய உருளைக்கிழங்குமே வந்து ஆற வச்சுட்டேன். அதை வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு மேஷர் வச்சு மதிச்சிக்கலாம். இல்லைனா நம்ம கையால் கூட அப்படியே நம்ம அமுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அமுக்கி விட்டு செய்யும் போது அந்த குழப்போட நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு முழுசாக வேணும்னா கூட அப்படியே முழுசாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், பச்சை பட்டாணி எல்லாமே வந்து வெந்துருச்சு. 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், தண்ணியும் சுருங்கிடுச்சு. இப்போ நமக்கு தேவைன்னா கூட நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா கிளறி கொடுப்போம். நம்ம இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று எல்லாருமே மிக்ஸ் ஆகணும். மசால் வந்து நமக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா இந்த அளவு தண்ணி வந்து திட்டமாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு தண்ணி சேர்க்கணுன்னா நம்ம இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு மசாலா வந்து அரைக்க போகிறேன். பொட்டுக்கடலை வந்து 2 கைப்பிடி வந்து சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய், வரமிளகாய் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 2 மிளகாய் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிடுங்க. கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து அதை அப்படியே கரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றி அப்படியே ஒரு சுற்றினாலே அது வந்து அப்படியே எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒன்றாயிடும். நம்ம பொட்டுக்கடலைக்கு பதிலாக நம்ம கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நம்ம கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சதை அப்படியே ஊற்றிக்கலாம். இது ரொம்ப வாசனையாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அம்மியில் வந்து அரைப்பாங்க. அப்போ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பெருஞ்சீரகமும் அந்த காஞ்ச மிளகாவும் இறக்க போகும்போது அப்படி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், அப்படியே கமகமன்னு வாசனையாக இருக்கும். வீடே வந்து மணக்கும் அப்படியே இந்த உருளைக்கிழங்கு மசால். நிறைய பேர் வந்து கடலை மாவு போட்டு செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி பொட்டுக்கடலையில் பெருஞ்சீரகமும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி விட்டு போடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். 2 கொதிச்சோன்னா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். சுட சுட பூரி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. பூரிக்கு மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அப்படியே வந்து உருட்டி வந்து போட்டு எடுக்க வேண்டியதான். ஏற்கனவே நம்ம சேனலில் பூரி மசால் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து வேறு மெத்தடில் செய்திருப்பேன், அதையும் பாருங்கள். பூரி வந்து அப்படியே போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வானல் வச்சுட்டு நிறையாலாம் எண்ணெய் ஊற்றல, திட்டமாக எண்ணெய் ஊற்றிட்டு பூரி எல்லாமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சிருந்தால் அந்த மாதிரி நல்லா உப்பி வந்து பூரி வரும். இந்த பாருங்கள் எப்படி உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நமக்கு எண்ணெயுமே வந்து பூரி வந்து குடிக்காது. நல்லா வடிகட்டி அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அப்படியே சுட சுட வந்து பசங்களுக்கு வந்து இந்த பூரியை வச்சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா கொடுத்துட்டேன். நேற்று வடை மாவு கொஞ்சம் மீந்திருந்தது, அதில் கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துட்டு அதையும் அப்படியே ஒரு போண்டா மாதிரி போட்டு எடுத்துட்டேன். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் வந்து பூரி, உருளைக்கிழங்கு, போண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த போண்டாக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டேன். அப்படியே நல்லா திக்காக சுட சுட அந்த போண்டாக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து போண்டாவும் தயாராகிடுச்சு. இதே அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். சுட சுட பூரி உருளைக்கிழங்கு தயார். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.